தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுலின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே 4ஆம் பாகமாக 6வது பாயிண்டாக சுவிசேஷனுடைய வேலையை செய்ய தீங்கு அனுபவி என்று பவுல் தன்னுடைய உதவி ஊழியர்களை அதாவது உதவி ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு சொல்லியிருக்கான். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. உதவி ஊழியக்காரனுக்கு பவுல் சொல்கிற புத்திமதி ஆலோசனை இதுதான். இன்றைக்குள்ள தலைமை ஊழியர்கள் இன்றைக்குள்ள ஊழியர்களுக்கு என்ன சொல்கிறாங்க? நீயோ எல்லாவற்றிலும் பணக்காரனாயிரு, தீங்கு அனுபவி என்ற இடத்துல சுகபோகமாயிரு, சுவிசேஷனுடைய வேலையை செய்யின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பழைய ஏற்பாட்டையே பேசு, உன் ஊழியத்தை நிறைவேற்றுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்று, இப்படி சொல்லக்கூடிய ஒரு அவல நிலைகள் இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கிறது உங்களுக்கே தெரியும், கண்கூடாக பார்க்குறீங்க. ஆதி எழுப்புதல் இன்றைக்கி ஏன் இல்லைன்னு சிலர் சொல்கிறது காரணம், ஆதி நில உபதேசம், சத்தியம், தியாகங்கள், பழக்க வழக்கங்கள், அந்த ஊழியம் இன்றைக்கி இல்லை, சபைகளில் இல்லை. அப்போ எப்படி எழுப்புதல் உண்டாகும்? உண்டாகாதுல்ல. அதாவது சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று அதில் மேலே 4ஆம் வசனத்தில் இருக்குது. அந்த காலம்தான் இந்த காலம். நீங்கள் சத்தியத்துக்கு செவியை விளக்கி சத்தியத்தை சொன்னாலே எரிச்சலாக இருக்குது. இப்போ நான் சத்தியம் பேசுகிறேன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட சகிக்க முடியாது, எரிச்சலாக இருக்குது. அதிகமாக கமாண்டோ வரவேற்போ என்னையை வச்சு கூட்டம் கொண்டு நடத்துகிற மாதிரியோ இப்போ இல்லை. இப்படி பேசுனா எவன் கூப்பிடுவான்? செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இங்கே கட்டுக்கதைகள்லாம் இன்றைக்குள்ள சுவிசேஷர்கள், இன்றைக்குள்ள மேப்பர்கள், இன்றைக்குள்ள ஊழியர்கள், இன்றைக்குள்ள தீர்க்கதரிசிகள் முழுவதும் பார்த்திங்கன்னா, நான் அங்கே போனேன், அங்கே செஞ்சாங்க, அங்கே இருந்து ஒருத்தன் ஜெபிக்க வந்தாங்க, சுகமாகிடுச்சு. அங்கே ஒரு ஆளுக்கு நான் ஜெபம் பண்ணேன், அங்கே ஒரு சாட்சி சொன்னார், ஒரு கொல்ல வந்தார், என்னை விரட்டிட்டு வந்தார், நான் தப்பித்தேன். நான் இப்படி போனேன், காட்டுக்குள்ளே போனேன், நான் இங்கே வீட்டில் போனேன், இங்கே வனாந்திரத்தில் ஜெபம் பண்ணேன், இயேசு என்கிட்ட நேரடியாக வந்து சிலுவை சுமந்துக்கிட்டு வந்து பேசினார். இந்த மாதிரி இயேசுவை நேரடியாக தரிசித்தேன். இந்த வனாந்திரத்தில் இயேசு இருக்கிறார், அங்கெல்லாம் வாங்க, இந்த அறை வீட்டில் எல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, அறை வீடாக கட்டியிருக்கேன், ஜெபிங்க. மலையில் வாங்க, எல்லாம் எருசலேமுக்கு வாங்க, 1.5 லட்சம் செலவானாலும் கடை வாங்கிட்டு வாங்க. டெல்லிக்கு வாங்க, அங்கே டெல்லியில் ஏரோப்ளேனில் வாங்க, எப்படியும் கடை வாங்கி சாகுங்க. இப்படி இங்கே உபவாச ஜெபம் நடக்குது, இங்கே வந்துருங்க. இங்கே சென்னையில் ஒரு பெரிய மாநாடு போடுறோம், அந்த மாநாடுக்கு வாங்க. இப்படி இந்த மாதிரி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகக்கூடிய காலம் வருமுண்டு பவுல் சொன்னது இன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கி முழுவதும் பெரிய ஆளுங்க பேசுகிறது முழுவதும் பாருங்கள் சத்தியத்தை சொல்கிறானா? அவன் சொன்ன பிரசங்கத்திலேருந்து என்ன தெரிஞ்சிருக்கீங்க? அவனை பற்றியே தான் பேசுவான். நான் இப்போ ஏழையாக இருந்தேன், பணக்காரன் ஆகிட்டேன், குடிக்க கஞ்சி இல்லாமல் இருந்தேன், இப்போ நல்லா இருக்கேன், 30 ரூபா கூட இல்லாமல் இருந்தேன், இப்போ 30,000 மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன், நான் ரொம்ப சைக்கிளில் வந்தேன், இப்போ புல்லட்டில் பைக்கில் போகிறேன், காரு வச்சுருக்கேன். இப்படி தன்னை பற்றியே அழிஞ்சு போகிற காரியத்தை பற்றியே சொல்லுவானே தவிர சத்தியத்தை சொல்லி ஜனங்களை பரலோகத்தை வழி நடத்துகிற மாதிரி எவனும் கிடையாது. நல்லா கேளுங்க, என் பிரசங்கத்தையும் கேளுங்க, அவங்க பிரசங்கத்தையும் கேளுங்க, ரெண்டையும் இணைச்சி பார்த்து நீங்களே புரிஞ்சுங்க, தீர்ப்பு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வர்றது கரெக்டாக இன்றைக்கி கட்டுக்கதைகள் தான் சொல்கிறான். அம்ச வரலாறு கட்டுக்கதை. இன்றைக்கி பைபிள் போட்டி வைக்கிறானா? எல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத நேரங்கள், தேவையில்லாத விஷயங்கள். மணிக்கணக்கில் அவன் வந்தான், இவன் போனான், அவன் சண்டை போட்டான், அவன் வச்சான்,
அவன் கோயிலை கட்டினா, அவன் எதுக்குடா நமக்கு எல்லாம் முடிஞ்சு இப்போ பரலோகத்துக்கு போகிற நேரம். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்க. கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் உள்ள இடத்துல உள்ள மேலானவைகளையே தேடுங்க. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துக்குள்ளே மறைஞ்சிருக்கு. அவர் வெளிப்படும் போது நீங்களும் வெளிப்படுவீங்க. கொலோசியர் 3 அதிகாரம் 1, 2, 3, 4 சொல்கிறேன். இதை சொல்கிறதுக்கு துப்பு இல்லாமல், இதை சொல்லி ஜனங்களை வழி நடத்தாமல் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். மூத்த ஊழியர்கள் முழுவதும் கதை தானே சொல்கிறான். நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்லுகிறேன், அப்படியே சொல்கிறான். கதையை சொல்கிறேன்னே சொல்கிறான். கதையை சொல்கிறேன். அந்த கதை, இந்த கதை, அம்பளி மாமா கதை, அங்கே அந்த புராணம், இந்த புராணம், இந்த கதைகள்லாம் சொல்லி இதுலேயே நேரத்தை போக்கி கடைசியில் காணிக்க கொடுங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவான். மையில் மீசம் போட்டு டை கட்டி எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் சினிமாக்கார மாதிரி வேஷம் போட்டு அவன் தான் இயேசுவை இப்போ நேரடியாக பேசுகிறவன். அவன் தான் தியாகி. அவன் முகத்தை பார்த்தாலே தியாகி மாதிரி தெரியுதில்லை. எல்லாம் வெறுத்து ரொம்ப கன்றாவியாக கர்த்தருக்காக அவன் மூஞ்சி முகரையை பார்த்தாலே புரிஞ்சுக்கிறவனா. ஆகவே கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், ஆரோக்கியமான சத்தியத்தை பொறுக்க மனசு இல்லை, செவித்தனை உள்ளவர்களாகி. செவித்தனம்னா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் மண்டையில் ஏறாது. மந்த இருதயம், மந்த காது. அதனால தான் காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவான்னு ஏசு அந்த அர்த்தத்துக்கு தான் சொன்னார். தாங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகங்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. இன்றைக்கி ஊழியர் கூட்டம் நடத்துகிறான்னா சுய இச்சைகள், அவன் இஷ்டத்துக்கு எவன் சினிமாக்காரனோ அரசியல்வாதியோ எவன் ஜாதி வெறி பிடிச்சவனோ எவன் அவனுக்கு ஜால்ரா போடுறானோ அவனுக்கா பணத்தை அனுப்புறது, அவனுக்கா கூட்டம் சேர்க்கறது, அவனுக்கா ஒரு கூட்டம் போட்டு ஒரே ஜாதியாக இருப்பான். நீங்கள் நல்ல பெரிய பெரிய இன்றைக்கி தலைகளை பாருங்கள், ஒரே ஜாதியாக இருப்பான், பணக்காரனாக இருப்பான், ஒரே மாதிரி. இவன் அந்த உறவின் முறைன்னு சொல்லி ஒரு ஜாதிக்கு வச்சுருப்பான். அந்த மாதிரி கிறிஸ்தவ ஜாதி உறவின் முறை, ஒரே ஜாதியில் கூடுறான், ஒரே பணக்காரனாக கூடுறான். தங்கள் சுய இச்சையில் கேட்ட திரளான மக்களை கூடி அங்கே மாநாடு நடத்துகிறான், ஊழியர் கூட்டம் நடத்துகிறான். வேறு அங்கே என்ன இருக்குது? சத்தியம் இருக்குது, என்ன இருக்குது? உபதேசம் இருக்குது. ஆனால் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது, நீயோ அவனை போல இருக்காத, அவனை மாதிரி இருக்காத, நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாக இரு. மனசில் ரொம்ப தெளிவாக இரு. பழைய ஏற்பாடு என்ன, புதிய ஏற்பாடு என்ன, அந்த ஊழியம் என்ன, இந்த ஊழியம் என்ன, கிறிஸ்தவ ஊழியம் என்ன, மோசே ஊழியம் என்ன, அந்த உடன்படிக்கை என்ன, இந்த உடன்படிக்கை என்ன, அந்த விசுவாசம் என்ன, இந்த விசுவாசம் என்ன. மனசு தெளிந்த புத்தியாக இரு. தீங்கு அனுபவி. இங்கே பாருங்கள், தீங்கு அனுபவி. தெய்வபக்தியாக கிறிஸ்துவுக்குள் தெய்வபக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவாங்கன்னு 2 தீமோத்தேயு 3:12 சொன்னது தானே இவன். அதான் இங்கே தீங்கு அனுபவிப்பா. தீங்கு அனுபவிக்காமல் நோகாமல் நொங்கு திங்க முடியாது. ஒரு கஷ்டமே இல்லாமல் காசு சம்பாதிக்க நினைக்கிறான், பணத்தை சம்பாதிக்க நினைக்கிறான், அவன் ஊழியக்காரன் கிடையாது. தீங்கு அனுபவி. எதுக்காக? சுவிசேஷனுடைய வேலையை செய். இன்றைக்கி வேறொரு சுவிசேஷம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கானே தவிர சுவிசேஷனுடைய வேலையை எவனும் செய்யலை. இந்த 4 சுவிசேஷங்களில் உள்ளதை இன்றைக்கி போதிக்கிறானா, சொல்கிறானா, பேசுகிறானா? வேறு பழைய ஏற்பாட்டையே சொல்கிறானா? வேறொரு சுவிசேஷம் தான் அது. அந்த வேறொரு சுவிசேஷம் எவன் சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவன்னு கலாத்தியர் 1:8-9 போட்டிருக்கு. அவன் வேறொரு இயேசுவை பற்றி பேசுவான், வேறொரு சுவிசேஷத்தை சொல்லுவான், வேறொரு ஆவி உள்ளவனாக இருப்பான். 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அவன் பிசாசின் ஊழியக்காரன்னு அதில் 13-14 இருக்குது. அதனால் சுவிசேஷனுடைய வேலையை இன்றைக்கி ஊழியக்காரங்க செய்யலை. ஆனால் தீமோத்தேயுக்கு சொல்கிறான், நீ செய், தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அதாவது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில், என் பிராணனை குறித்து நான் அருமையாக எண்ணேன். பட்டணங்கள் தோறும் பாடு இருக்குது, கஷ்டம் இருக்குது, துன்பம் இருக்குதுன்னு ஆவியானவர் சொல்கிறத மாத்திரம் நான் புரிஞ்சுருக்கேன்.
கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். என் ஜீவனையும் அருமையாக எண்ணேன். கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிக்கவே ஆயத்தமாக இருக்கேன்னு சொல்கிறான். அப்போ இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன்னு அந்த பவுல் சொன்னது தான் இந்த தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறான், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏன்னா தேவனிடத்திலிருந்து பெற்ற ஊழியம், இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியம். இன்றைக்குள்ள ஊழியக்காரன் முழுவதும் அவன் ஸ்தாபனத்திலிருந்து பெற்ற ஊழியம், அவன் பிஷப்புக்கிட்டேருந்து பெற்ற ஊழியம், அவன் தலைவர்கிட்டேருந்து பெற்ற ஊழியம், அவன் பைபிள் காலேஜிலிருந்து பெற்ற ஊழியம். இது ஒவ்வொரு ஸ்தாபனத்தில் ஒவ்வொரு இதாக யானை தடவி பார்த்த கூட மாதிரி ஒவ்வொரு ஸ்தாபனத்திலேருந்து சம்பளத்தை வாங்கிட்டு அந்தந்த இடத்துல தான் அவன் பெற்ற ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கானே தவிர கிறிஸ்தவ ஊழியக்காரன் கிடையாது, கிறிஸ்துவத்தில் பெற்ற ஊழியமும் கிடையாது. ஜாதி வித்தியாசம் இல்லாமல், உயர்வு தாழ்வு இல்லாமல், ஏழை பணக்காரன் இல்லாமல் ஒருவருக்கொருவர் கால் கழுவுங்கன்னு சொன்னார் சீசர்களை. யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 14-15 எவன் செய்கிறான் கேட்டால், எங்கள் ஸ்தாபனத்தில் அந்த ரூல்ஸு கிடையாது, எங்கள் ஸ்தாபனத்தில் அப்படி கிடையாது அப்படி சொல்கிறான். அப்போ ஸ்தாபனத்தை தானே பார்க்குறான், இயேசுவை பார்க்கலையில. இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை அவன் நிறைவேற்றலையில். ஸ்தாபன ரூல்ஸு ஏன்னா அவன் சம்பளம் கொடுக்குறான், எலும்பு துண்டு நாய். இந்த குட்டி நாய்கள் முழுவதும் அந்த பெரிய நாய்க்கு ஆதரவாக இருக்கான். அது பெரு வயிற்று சோம்பேறி நாய்க, குலைக்க மாட்டாத நாய்க. அது தூக்க மயக்கத்தில் உள்ள நித்திர பிரியர்கள். அவங்க தொந்தியை போட்டுக்கிட்டு ஏசியை போட்டு தூங்குனா தூக்கம் தானே வரும். அந்த மாதிரி ஆளுகளுக்கு பெற்ற ஊழியத்தை தான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீயோ இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்று. ஏன் அப்படின்னா அதில் 6ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறான், ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. எவ்வளோ அருமையாக சொல்கிறான் பாருங்க. மரணம் எனக்கு வரப்போகுது, என் தேகத்தை விட்டு பிரியக்கூடிய காலம் வந்தது. கர்த்தர் ஒரு காலத்தை குறிச்சிட்டாருன்னா ஊழியத்தை நிறைவேற்றிட்டாங்க, அவனை கர்த்தரை எடுத்துக்கிடுவார். அது பவுலுக்கு ஆவியில் தெரியுது, நான் போகிறேன். அப்போ தேவனிடத்தில் போகிற ஒரு எண்ணம் உள்ளவன், பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற நினைக்கிறவன், உலக ஆசை உலக பற்றுதல் இருக்குமா? உலக ஜால்ரா மாதிரி அடிச்சுக்கிட்டு இன்றைக்கி சிங்குன்னு ஆடிக்கிட்டு இருப்பானா? நல்லா யோசனை பண்ணுங்கள். என் தேகத்தை விட்டு பிரிஞ்சு தேவனோடு இருக்க, இயேசு கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு அதிக ஆசை. ஆனாலும் சரீரத்தில் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனம்னு சொன்னாங்க. இப்போ அதையும் விட்டு விலகி நான் தேவனிடத்தில் போக காலம் வந்துடுச்சு. அதனால் என்னுடைய ஸ்தானத்தில் நீ இருந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்று, ஊழியத்தை செய். தேவ பிள்ளைகளே, அடியானும் அப்படித்தான். ஏதோ என்னால் முடிஞ்சது சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் காலத்துக்கு பிறகு கர்த்தருடைய வருகை தாமதமான இந்த சத்தியத்தை சொல்கிறதுக்கு யார் இருக்காங்க? நீங்கள் தான். உங்களை தான் நம்பியிருக்கேன். நீங்கள் என் சகோதரர்களாக இருந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றுங்க. பழைய ஏற்பாட்டை பேசாதீங்க, புதிய ஏற்பாடு சத்தியத்தையே பேசுங்க. என் வீடியோக்களை பார்த்து உங்களை எந்தெந்த வகையில் திருத்தனமோ திருத்திக்கிட்டு அதை விட மேலாக, அதை விட அதிகமான சத்தியமாக நீங்கள் பேசலாம். முழுசாக சொல்லிட்டேன்னு சொல்ல முடியாது, என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். இதில் நீங்கள் தேர்ச்சி பெற்று அதிகமாக இதை விட அதிகமான கிருபைகளை பெற்று நீங்கள் சொல்லணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்த நாளிலே எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் தந்தருள்வார். அந்த கிரீடம் அந்த நாளில் தான் தருவார். அந்த நிச்சயம் இல்லாதவன், அதை நம்பாதவன் இங்கேனையே தலப்பா கட்டி, கிரீடம் மாதிரி தலப்பா கட்டிக்கிட்டு பூ மாலையை போட்டு போட்டு பொம்பளை பிள்ளைகளை குத்து நடனம் ஆட விட்டு டான்ஸ் ஆடி, ஏன்னா அவனுக்கு அங்கே கிரீடம் கிடையாது, தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. இங்கே எனக்குள்ளேயே அனுபவிக்கிறான், விசில் அடிக்கிறான், சினிமா பாட்டு பாடுறான், புல்பெட்டில் பகிரங்கமாகவே விசில் அடித்து டான்ஸ் ஆடுறான், சினிமா பாட்டு பாடுறான், விசுவாசிகள் எல்லாம் சந்தோஷம் சிரித்து ஆடுறான்.
பின்னாடி ஊழியக்காரன் அவனும் கையை தட்டுறான். ஏன்டா நீ எல்லாம் என்னடா அப்படி பிஞ்சு, அவனுக்கு அது இப்போ அறிவு வேணாம், இவனோட சேர்றவன் இப்போ எப்படி இருப்பான். அதனால் பன்றியோடு சேர்ந்தா கன்றும் பீத்துன்னும் சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி நரகளை சாப்பிடக்கூடிய ஆளுகளாக போயிட்டாங்க. அதனால் சீக்கிரமாக நான் தேவனை விட்டு, தேகத்தை விட்டு தேவனிடத்தில் போகிறேன், இயேசு இடத்துல போகிறேன். இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நீ நிறைவேற்று மகனே, தீங்கு அனுபவிப்பா, சுவிசேஷனுடைய வேலையை செய். நீ உண்மையான சுவிசேஷம் சொன்னால் கண்டிப்பாக சோதனைகள் உபத்திரவங்கள் வரும். போராட்டம் நடத்தாதீங்க. உண்மையான ஊழியம் செஞ்சால் போராட்டம் வரும், கஷ்டம் வரும், எதிர்ப்பு வரும். உடனே உலகத்தா மாதிரி போராடாதீங்க. நான் ராஜா தான், ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. உலகத்துக்குரியதானால் என்னுடைய சீடர்கள் யூதரோடு நான் ஒப்புக்கூடாதபடி போராடி இருப்பார்களேன்னு சொன்னார் யோவான் 18 அதிகாரத்தில் 36, 37. அப்போ இயேசுவின் சீடர்கள் போராடலை, உலகத்துக்காக போராடலை. இன்றைக்குள்ள சீசர்கள் போராடுறாங்கன்னா, இன்றைக்குள்ள ஊழிய விசுவாசிகள் எல்லாம் போராடுறாங்கன்னா, இவன் இயேசுவின் சீசன் அல்ல, இவன் கிறிஸ்தவனே கிடையாது. இந்த உலகத்துக்காகவே அவன் வாழ்கிறான்னு அர்த்தம். அதுக்கு தானே உலகத்துக்கு எங்களுக்கும் ஓட்டு இருக்குது, எங்களுக்கும் உரிமை இருக்குது, நாங்களும் போராடுறோம், எங்களும் எம்பியை கொடுங்க, எங்களுக்கும் பாராளுமன்ற எம்எல்ஏ கொடுங்க, நாங்களும் அரசியல்வாதிகள்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி அதுக்கு ஒரு மாநாடு, அதுக்கு ஒரு தலைவர், அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல இன்றைக்கி. அதனால் தயவுசெய்து இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. அப்போ அவர் ராஜ்யம் 1000 ஆண்டு அரசாட்சி. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு பிற்பாடு இதே பூமியில் வெளிப்படுத்துகிற விசேஷம் 5:10 படி இந்த பூமியிலேயே ஆட்சி செய்வார். அந்த ஆட்சியில் நீங்களும் நானும் இடம் பெறலாமே தவிர, இன்றைக்குள்ள ஆட்சியோ ஆடம்பரமோ, இன்றைக்குள்ள கட்சியோ கொடியோ அரசியல்வாதியோ பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்ததுன்னு அந்த பவுல் சொன்ன மாதிரி இன்றைக்கி அந்த பவுலை பின்பற்றி நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கிறேன்னு கல்லறையில் எழுதி போடுறது முக்கியம் இல்லை. இந்த விசுவாச ஓட்டத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி இலக்கை அடைவோம், சுவிசேஷனுடைய வேலையை செய்வோம், தீங்கு அனுபவிப்போம், இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நன்றி.